அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளை பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது. இந்த நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிளான பரிகாரத்தை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பணவரவுக்கு எந்த ஒரு பற்றாக்குறையுமே ஏற்படாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பாதி நாட்கள் கடத்துவதற்குள்ளாரையே போதும் ஆயிரும். ஏன்னா வாங்குகிற சம்பளம் மிச்ச நாளுக்கு பத்தாது, கடன் வாங்கி தான் ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் இருப்பாங்க. இப்போ நான் சொல்கிற பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வராது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இதன் மூலமாக நம்ம யாருக்கிட்டேயும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இன்றைக்கி செய்கிறது அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். இன்றைக்கி நமக்கு ஏப்ரல் மாதத்தின் 6ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 23ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் சந்திர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் இருக்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பிறை பஞ்சமி திதியானது தொடங்குது. இந்த திதி பார்த்திங்கன்னா இன்று மதியம் 1:49 அப்படிங்கும்போது தொடங்குது. இது நமக்கு நாளை மதியம் 3:50 வரைக்கும் இருக்குது. பொதுவாகவே பஞ்சமி திதியில், அதுவும் தேய்பிறை பஞ்சமி திதியில் நம்ம வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை கொடுக்கும். அவங்கள வழிபாடு செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்கள், கடன் தொல்லை, எதிரி தொல்லை, கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அப்படின்னே சொல்லலாம். வளர்பிறை பஞ்சமியில் நம்ம வாராகி தாய் வழிபாடு செய்யலாம், மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யலாம். ஆனால் தேய்பிறை பஞ்சமியில் வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறது சிறப்புங்க. அவங்கள வழிபாடு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா நீங்கள் புதுசாக படம் வாங்கி வைக்கணும், செலவு வாங்கி வைக்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது. பஞ்சமி திதி அப்போ, அதுவும் குறிப்பாக தேய்பிறை பஞ்சமி அப்போ அவங்களுக்குன்ட்டு ஒரு மண்ணகலில் நீங்கள் நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி தீபம் ஏற்றி அந்த தீபச்சுடரில் அவங்கள ஆவாகனம் பண்ண சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டாலே கண்டிப்பாக கைமேல் பலனை கொடுத்துருவாங்க. வாராகி அம்மன் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் மாலை நேர வழிபாடு தான் சிறப்பு. மாலை ஒரு 5 மணிக்கு மேலே இரவு ஒரு 10 மணிக்குள்ளே வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. நீங்கள் இன்றைக்கி வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் இந்த டைமில் வழிபாடு செய்யுங்க. நாளைக்கு நமக்கு பஞ்சமி திதி 3:50 போதே முடியுது. ஸோ நான் சொன்ன அந்த மாலை நேர வழிபாடு செய்ய முடியாது. ஸோ இன்றைக்கே நீங்கள் செய்யுங்க. ஏற்கனவே இந்த நாளில் செய்கிற மாதிரி கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் கொடுத்து நேற்றே வீடியோ போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கூடவே இப்போ உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சியான பண தேவை இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எனக்கு ஒரு 2 நாளைக்குள்ளார பணம் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நேற்று மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நேற்று மட்டும் செய்கிறதில்ல, எப்போ வேணாலும் செய்யலாம். அதை பார்த்து செஞ்ச ஒரு சகோதரிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்பிக்கையோடு ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே ரிசல்ட் கிடைக்குங்க. அந்த வீடியோனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கூடவே அடகு நகை மீட்கக்கூடிய பரிகாரத்துடைய லிங்க்கு, அதே போல் ஏப்ரல் மாதத்திற்குண்டான திரிபுஷ்கர யோகம் குறித்த லிங்க்கு எல்லாத்தையுமே கொடுக்குறேன். பார்த்து தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. அதுவும் திரிபுஷ்கர யோகத்துக்குள்ளார நகை வாங்குற அளவுக்கு காசு வேணுமேன்னு நினைக்கிறவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் கொடுத்தும் அந்த பதிவிலேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ பார்த்து செஞ்சுட்டு கூட அந்த யோகம் வரும்போது நீங்கள் நகை வாங்கி பலனடையலாம். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு இந்த மாதத்தின் முதல் திங்கட்கிழமையாக இருக்குது. எப்போதுமே நம்மளுடைய சேனலில் ஆங்கில மாதத்தின் முதல் திங்கட்கிழமை அன்றைக்கி அரிசியை வச்சு பரிகாரம் சொல்கிறது வழக்கம். ஏன்னா அப்போ நம்ம செய்யும்போது நல்ல பலனை கொடுக்கும். மேலும் அரிசிங்கிறது சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தியது. மேலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேதி 6ங்கிற எண்ணுக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய அருளாசி நமக்கு இருந்துச்சுனாவே பண கஷ்டம் எப்போதுமே இருக்காது. நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அமையும். கூடவே நான் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கேன், பஞ்சமி திதி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். பஞ்சமி திதிங்கிறதே பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 5வது திதி தான். வாராகி அம்மன் வழிபாட்டுக்கு உரியதுன்னு சொன்னேன். அவங்களும் பார்த்திங்கன்னா சப்த கன்னியர்களில் 5வதாக இருக்கக்கூடியவங்க தான். அதே போல் இன்றைக்கி தமிழ் தேதி பாருங்கள் 23. இதில் வர 2யும் 3யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 5. இப்படி எல்லாமே அம்சமாக நமக்கு அமைஞ்சிருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் செய்யலாம். இரவுக்குள்ளே நீங்கள் செய்யுங்க. ராகு காலம் நம்ம காலையிலேயே முடிஞ்சிருச்சு. யமகண்டம் மட்டும் 10:30 12 மணி வரைக்கும் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சரி, எப்படி செய்யணும் அப்படின்ட்டு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு சில்லறை காசு தேவைப்படுது. ₹1, ₹2, ₹5 எது வேணால் எடுத்துக்கலாம்.
இன்றைக்கி பஞ்சமி திதியே இருக்கிறதுனால, மேலும் இன்றைக்கி 5ங்கிற எண்ணினுடைய எனர்ஜி அதிக லெவலில் இருக்கிறதுனால 5 ரூபாய் காசு எடுத்துக்கிறது சிறப்பு. இதை நீங்கள் சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்து எண்ணி 7 அரிசி வந்து எடுத்துக்கோங்க. அது என்ன கணக்கு 7 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரிசி பரிகாரத்துக்கு நம்ம 7 அரிசி தான் வந்து எப்போதுமே பயன்படுத்தணும். இன்றைக்கி 5ங்கிற எண்ணுக்கு எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்குது, அதனால் 5 அரிசி எடுத்துக்கலாமா, 6 அரிசி எடுத்துக்கலாமா, அதெல்லாம் கிடையாது. எப்போதுமே திங்கட்கிழமை நாளில் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு 7 அரிசி அப்படிங்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். அதனால் அது வந்து எடுத்துக்கோங்க. பச்சரிசியை எடுத்துக்கிறது சிறப்பு. பச்சரிசி இல்லைங்கும் பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசி, இட்லி அரிசி, அதே போல் பாசுமதி அரிசி இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு முனை உடையாத மாதிரி அரிசியை எடுத்துக்கோங்க. அதாவது இந்த ஷார்ப்னஸ் வந்து இருக்கணும், குரணையாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து ஒரு 7 அரிசி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி காசு ரெண்டையும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பணவரவு சம்மந்தப்பட்ட பரிகாரங்களை நீங்கள் வடக்கு திசை பார்த்த மாதிரி செய்யுங்க. வடக்கு திசை குபேரருக்குரியது, மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது. அதனால் நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. நல்ல டீப் ப்ரீத் எடுங்க. 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த காசையும் அந்த 7 அரிசியும் வந்துட்டு வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை வந்துட்டு சொல்லுங்கள். பிளித்தோரா, பிளித்தோரா, பிளித்தோரா. இதுதான். இது வந்து பெருகட்டும், மிகுதியாகட்டும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த சுவிட்ச் வேர்டு நிறைய பேர்த்துக்கு அற்புதமான பலனை வந்து கொடுத்துருக்குது. நல்லாவே வந்து அவங்க வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கணக்கே கிடையாது. உங்களுக்கே போதும்னு தோணும்போது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். இமேஜினேஷன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கும்போது 4 திசைகளிலிருந்தும் தினந்தோறும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கின்றது. மாதம் முழுவதும் 24 மணி நேரமும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கின்றது. என் பர்சில் பணம் நிரம்பி வழிகின்றது. என் வீட்டில் செல்வம் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்லுங்கள். சரிங்களா? இந்த மாதிரியாவது பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த அரிசி, இந்த காசு ரெண்டையுமே உங்களுடைய பீரோலையோ, ஹேண்ட்பேக்லேயோ, பர்ஸ்லையோ எங்கே பணம் வைப்பீங்களோ அங்கே வந்து வச்சுக்கோங்க. அப்படியே வைக்கிறது காட்டிலும் ஏதாவது ஒரு பேப்பரில், துணியிலன்னு மடித்து வைக்கிறது கூட சிறப்பு தான். ஏன்னா இந்த காசை நம்ம அடையாளப்படுத்திக்கணும். இதை இந்த மாதம் முழுக்க நம்மக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சக்தியூட்டப்பட்ட ஒரு காசாக வந்து மாறி இருக்கும். சரிங்களா? அதனால் இது ஒரு தனியாக ஒரு பேப்பரில் கூட மடித்து உங்களுடைய பர்ஸ்லேயோ, பேக்லேயோ வந்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் வர மண்டே இதை வந்து செஞ்சுருக்கோம். இப்போ நமக்கு மே மாதம் ஃபஸ்ட்டு மண்டே வரும்போது இந்த அரிசியை நீங்கள் பறவைகளுக்கோ, எறும்புகளுக்கோ தானமாக வந்து போட்டலாம். இந்த காசை ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா அடுத்த முறை பரிகாரம் செய்கிறதுக்கு இதை வந்து பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இது ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய முன்னேற்றத்தை பார்த்து நீங்களே சொல்லாமலேயே செய்வீங்க. அந்தளவுக்கு இது சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.